மேன்மைமிகு ராஜராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன் உங்களுடைய அட்டமாதியுடன் பஞ்சம அட்டமாதியுடன் உங்களுடைய ராசியாதிபதி கூடி இந்த ஜூலை மாதம் ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. யாரேனும் லாட்டரி சீட்டு எடுத்திருந்தால் அவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பமே சற்று நன்மைமிகு மாதமாக அமைகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் தான் சில நேரம் குழப்பங்களை உண்டாக்கும். ஏனால் உங்கள் ராசியாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்து வருகிறார். இருந்தாலும் ஜீவனாதிபதி லாபஸ்தானத்திற்கு வருவதால் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியஸ்தர்களுக்கு யோகமான மாதம், பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதம், மாணவ கண்மணிகளுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், சிறு குழந்தைகளுக்குமே ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இவர்களுக்கு கால் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பாகங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சிலர் அரசு துறையில் இருப்பார்கள். அவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் பணி மாறுதலுக்கான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பூமி மண்மனை யோகம் ஏற்படலாம். ஏன்னா உங்கள் ராசியிலே பூமிகாரகனும் விரையாதிபதியும் இணைந்து இருப்பதால் அது சந்திரமங்கலம் என்று யோகம் சொல்வார்கள். அவருடன் செம்பாம்பு இணைந்திருப்பது சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நன்மையில் தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த சிம்ம ராசிக்கு அமைகிறது. ஆக பல தடைகள் உடைபட்டு வெற்றி நடை போடுவீர்கள். படிக்கும் கண்மணிகள் கிடைக்கும் இடத்தில் சேர்ந்து படிப்பது நல்லது. சில சிம்மராசிக்காரர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். படிப்பு இந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல, இந்த காலேஜ் பிடிக்கல, நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதை மாற்றிக்காமல் இந்த ஜூலை மாதம் மட்டும் சற்று பொறுமையாக சென்றால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் இடத்திற்கு அருகிலுள்ள அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள சாய்பாபா சுவாமிகளை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். சாய்பாபாவால் விரைவில் நல்ல தகவல் கிடைக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.